பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு ஆவியின் அருள்மழை இந்த பூமியிலே பொழிந்தருளப்பட்ட நினைவு கூறுதலின் நாள் இது. சபை பிறந்த நல்ல நினைவு நாள் இது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சுமார் 800 வருடங்களுக்கு முன்பு யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு நல்ல நாள். இது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். இந்த ஆவியானவர் திருத்துவத்தில் 3ஆம் நபர். இவர் ஒரு சக்தியோ ஆற்றலோ அல்ல. ஆமீன். திருத்துவத்தில் நமக்காக வெளிப்பட்ட 3ஆவது நபர். இவரை நீங்க வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, ஆவியானவரே என் கூட நீங்க வாங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஆவியானவரே எனக்கு உங்க உதவி தேவை. ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. ஆவியானவரே என்னை அனலாக்குங்க. ஒரு நபரை போல நீங்க அவரோடு பேசுவீர்களானா, ஒரு நபரை போல அவரோடு நீங்கள் பழகுவீர்களானா, இந்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவா. ஆண்டோட எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது, எனக்கு நீச்சலால் அனுபவம் வேணும். இன்னைக்கு சிலர் கணுக்கால் அளவிலேயே நின்று விடுகிறார்கள், சிலர் முழங்கால் அளவிலேயே நின்று விடுகிறார்கள், சிலர் இடுப்பு அளவிலேயே நின்று விடுகிறார்கள். நான் மூழ்கணும் ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உங்க வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆமென். ஜீவ தண்ணீரே, இயேசுவே, பாரும் போதகரே. கண்ணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கண்ணுக்கால் அளவு, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து. வறுமையா போதகரே, வறுமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆமென். ஜீவ தண்ணீரே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் ஒரு பரிசுத்த வாழ்வை தருகிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராம். ஓ பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா, வற்றாத ஜீவ நதியாக, நதியாக. ஜீவ தண்ணீரே, ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு ஆறுதலின் பிரசன்னம்,
ஜீவ தண்ணீரே, வறட்சிகளை நீக்குகிற அபிஷேகம். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லு கிருபை. கோடி ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபை. பாடி பாடி மீன் பிடிக்கணும், தேவ ராஜ்யத்தில் இணைந்து செயல்படுகிற கிருபை. ஆள் சேர்க்கணும் பரலோக தேவனுக்கு. வறுமையா போதகரே, பற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே. ஆமென். ஜீவ தண்ணீரே இயேசுவே. கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும். ஒரு கனியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உபயோகமான ஒரு வாழ்க்கை. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம், கனிகள் எல்லாம் உணவாகணும். மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரு வறுமையா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, வாஞ்சையோட கூப்பிடுங்க, தாகத்தோட பாடுங்க. வற்றாத ஜீவ நதியாக நதியாக ஜீவ தண்ணீரே. வற்றாத நதியாக மாறும் போதுகிறே ஜீவ தண்ணீரே. வறுமையா வறுமையா அந்த அபிஷேகத்திற்காக ஏங்கட்டும் உங்க இருதயம், தாகத்தோடு கதறட்டும் உங்க ஆத்துமா. நதியாக வற்றாத ஜீவ. நல்ல கரங்களை தட்டி இந்த ஆவியானவர் வருகிற இடத்திலெல்லாம் மாற்றங்கள், ஆவியானவர் வருகிற இடத்திலெல்லாம் இருள் நீங்குகிறது, ஆவியானவர் வருகிற இடத்திலெல்லாம் ஒழுங்கின்மைகள் மாறுகிறது, ஆவியானவர் செயல்படுகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது, ஆவியானவர் கிரியை செய்கிற வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறுகிறது, ஆவியானவர் ஆளுகை செய்கிற சரீரங்கள் சுகமடைகிறது, பலனடைகிறது, கிருபைகளை பெறுகிறது. அந்த அபிஷேகத்தை நல்லா ரிசீவ் பண்ணுங்க, நல்ல வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை. Thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே, தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அந்த அபிஷேகத்தின் அளவு அது வித்தியாசமானது, அந்த அனுபவம் வித்தியாசமானது. தீர்க்கதரிசிகளை அபிஷேகித்திருந்தார், ராஜாக்களை அபிஷேகித்திருந்தார், பிரதான ஆசாரியர்களை அபிஷேகித்திருந்தார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அபிஷேகித்திருந்தார், சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அபிஷேகித்திருந்தார். அவ்வளவுதான். மற்ற ஒருவருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் இந்த பெற்றுக்கொண்ட ஆவியின் நிறைவையும் இவர்கள் எல்லா நேரமும் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது, அனுபவிக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட டைமிங்ல எலிசா தீர்க்கதரிசி தான். ஆனா அவர்கிட்ட என்ன செய்யணும், எடுத்துட்டு வா, ஏபோத்தை எடுத்துட்டு வா, ஊரியம் எடுத்துட்டு வா, தும்மியம் எடுத்துட்டு வா, அடி அப்படின்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார், இறங்குவார். அல்லேலூயா. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்பொழுதுமே ஆவியானவர் நம்மோடு கூடவே அவர் நிலை கொண்டிருக்கிறார், அவர் தங்கி இருக்கிறார் நம்ம கூட. திருத்துவத்தில் 3ஆம் நபர் எப்படி இயேசு இந்த பூமியில் ஒரு 12 பேரை கூட்டிகிட்டே அலைஞ்சார் பார்த்தீங்களா?
இரவு பகல் அவங்கள விட்டு பிரியாம கூடவே இருந்தார். எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்னாவே இருந்தாங்க. பார்த்தீங்களா? இதை மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போய் வேற ஒரு தேற்றர் வாழ்ந்த உங்களுக்கு அனுப்பு. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் என்ன செய்வார்? அவர் உங்களை நடத்துவார்ப்பா. அவர் உங்களை கைட் பண்ணுவார்ப்பா. அவர் உங்களுக்கு டீச் பண்ணுவார்ப்பா. அவர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார்ப்பா. அல்லேலூயா. உங்களை உணர்த்துவார். எல்லாம் அவர் செய்வார். அப்ப நம்மை விட்டு நீங்காமல் இருப்பதற்கு தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அவரை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம பாத்திரம் எப்படி இருக்கக்கூடாது? காலியா, குறைவா, அறக்குறையா நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். அப்ப இந்த நிறைவை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். இயேசு சொல்ற, என்ன விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நீரூற்று அது பாயுன்ற. அப்ப நமக்குள்ள இந்த ஆவியின் நிறைவு என்ன செய்யணும்? அளவில்லாமல் வெளிப்படும். இந்த வல்லமை நமக்குள்ள இருந்து பலமாக என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். எத்தனை பேர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிரப்பப்பட விரும்புறீங்க? நல்லா உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் பாத்திரம் காலியா இருக்கக்கூடாது, வெறுமையா இருக்கக்கூடாது, குறைவா இருக்கக்கூடாது. என்ன நிரப்பணும். நான் ஒரு கனி கொடுக்கும் மரமா மாறணும். அல்லேலூயா. நான் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலா மாறணும். ஆமே. நான் ஒரு அலங்காரமாக்குகிற ஒரு நபரா மாறணும். நான் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு நபரா மாறணும். அல்லேலூயா. என் மூலமா உம்முடைய திருநாமம் மகிமைப்படுகிற ஒரு அனுபவத்தை நீங்க கொடுக்கணும்பா. ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்கிறதற்கு ஆண்டவரே நீர் என்ன பயன்படுத்தணும் ஆண்டவரே சொல்லி ஜோமன் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில் என்ன அபிஷேகம் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன நிரப்பிதான் நீங்க அனுப்பணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி. நல்ல கைத்தட்டி எவ்வளவு சத்தமா பாடி ஆராதிக்க முடியுமோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி. நல்ல விசுவாசத்தோட பாடுங்க. என் பாத்திரம் நிரம்பி. ஒரு புதிய எண்ணெயினால் என் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஓ பரவ செய்கிறவரே, பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். ஆமே. உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆமே. சொல்லுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இயேசுவே, ஒரு நாளும் ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. இந்த அபிஷேகம் உங்களை கலிகூற பண்ணும், கவலைகளை மறக்க செய்யும். துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. இனி புலம்பல் இல்லை, இனி கூக்குரல் இல்லை, இனி அழுகை இல்லை. அலங்காரமாக்கிடுவே, சபையை
அது வற்றாது ஒரு நாள். நல்ல விசுவாசத்தோட சொல்லி பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஆமென். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இனி நீங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களா மாறுவீர்கள். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இனி எந்த பாதிப்பு இருக்காது, கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஓ எனக்குள்ளே ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஒரு நாளும் அல்லாவில நிறைந்து வற்றாத நீரூற்று, உங்களை பொங்கி வழிய செய்கிற அபிஷேகம், உங்க மேல ஊற்றப்படுகிற புதிய எண்ணெய் இது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆனந்த தைலம் இது, உங்க மேல ஊற்றப்படுகிற ஒரு புதிய அபிஷேகம் இது. உங்களை வேறு சிந்தை உள்ளவர்களாய், வேறு இருதயம் உள்ளவர்களாய், வேறு மனிதர்களாய் மாற்றக்கூடிய ஒரு புதிய பரிணாமத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இது. இப்பொழுது அந்த வல்லமை உங்களை நிரப்ப விட்டு கொடுங்க. அந்த ஆவியினாலே நிரப்பப்பட விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்கள் நாவுகளை தொட விட்டு கொடுங்க. கர்த்தர் தருகிற பாஷைகளை பேசுங்க. ஆவியானவரே, thank you Jesus. Hallelujah. இந்த ஆவியானவர் அசைவாட நாம் முற்றிலும் இடம் கொடுப்போம். இந்த ஆவியானுடைய கிரியைகள் நம்முடைய சரீரத்தில் வெளிப்பட நம்ம திறந்த இருதயத்தோடு இருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் போய் உங்களுக்கு வேற ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, பாராக்ளிட்டோஸ். நம்மை தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, நமக்காக வழக்காடுகிறவர். இன்னொரு ஆழமான அர்த்தம் அதுல இருக்கு, உதவி செய்கிறவர். இந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? அதனால பவுல் ரோமர் 8:26 எழுதுறார், நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். சில காரியங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். சில காரியங்களை செய்வதற்கு நம்மால முடியல. சில காரியங்களை செய்து முடிக்கிற ஆற்றலோ திறமையோ நம்மள்கிட்ட இல்லை. சில காரியத்தை செய்து முடிப்பதற்கு நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு ஒத்துழைப்பு தரல. அப்ப நம்ம பொதுவாக என்ன செய்யறோம்? உடனே அவங்கள தேடலாமா, இவங்களை கூப்பிடலாமா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்கள்ட்ட இருந்து உதவி கிடைக்குமா? இல்லை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் ஒரு நபர், இவர் ஒரு நபர். இவர் தான் உடனடியா நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென். இவன் ஒரு பெரிய கவர்னர் ஜெனரல், அதாவது பீப்புள் லீடர்னு சொல்லுவோம்ல, ஜனங்களுக்கு இவர் தான் தலைவர். இவன் பின்னாடி தான் 50,000 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. இப்ப என்ன நடக்குது? அரசாங்க ஆணை இருக்கு, அவர்கிட்ட ஆதரவு இருக்கு, சிபாரிசு இருக்கு, உதவி இருக்கு. ஆலயம் கட்டுற அஸ்திபாரம் போடுற தடை வந்துட்டு. இப்ப யார் இவர்? கவர்னர். இவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு. நான் ஒன்றும் சும்மா வரல, என் பின்னாடி ஒரு ராஜா இருக்கிறார், என் பின்னாடி ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு ட்ரை பண்றார். ஆனா அரசியல் செல்வாக்கு ஃபெயிலியர் ஆயிட்டு. அல்லேலூயா. அதான் பலத்தினாலும். இப்ப சொல்றாரு, நான் என்ன சாதாரணமா தண்ணியால் நினைச்சியா? என் பின்னாடி ஒரு ராணுவமே இருக்கு, மிலிட்டரி இருக்கு, மிலிட்டரி பவர் இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் பிரயாணம் பண்ணி வந்த இடத்துல எல்லாம் இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஏன்னா இவர்கள்ட்ட இருக்கிற உடைமைகளின் மதிப்பு அதிகம். தேவாலயம் கட்டுவதற்கு ஏராளமான
ஏராளமான பொருட்களோடு வராங்க. அப்போ இவங்களுக்கு சேஃப்டி தேவை. அதனால செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, இராணுவ பலம் இருக்கு. இப்போ அரசியல் செல்வாக்கு ஃபெயிலியர்னாலும் பரவாயில்ல, நான் எதை ட்ரை பண்ணுவேன்? இராணுவ பலத்தை ட்ரை பண்ணுறேன், அதுவும் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், எப்பா உனக்கு அரசியல் செல்வாக்கு கை கொடுக்காம இருக்கலாம், இராணுவ பலம் உனக்கு உதவி செய்ய முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த ஆராதனையில் நமக்கு ஆவியானவர் உதவி செய்ய தான் வந்திருக்கிறார். எதுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாரு? நாம் இதை மாதிரி சில சிபாரிசுகளை நம்பி இருந்தோம், சில ரெக்கமெண்டேஷனையே பிடிச்சி வச்சுருந்தோம், சில ஆட்கள் முகத்தையே பார்த்துட்டு இருந்தோம், சில ஆட்கள் பின்னாடியே என்ன செஞ்சுட்டு இருந்தோம், போயிட்டு இருந்தோம். சில ஆட்களுக்கு ஏதாவது செஞ்சாதான் நமக்கு கிடைக்கும்னு நம்மளால் முடிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சோம். அல்லேலூயா. ஆனால் என்ன காரியம் என்ன செய்யலை, நடக்கலை. ஆனால் இன்னைக்கு நடக்க போகுது. ஆவியானுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் காரியம் வாய்க்க போகிறது. எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரை சொல்லுங்க, எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் ஆண்டவர், எனக்கு உங்கள் உதவி வேணும் ஆண்டவர். நீங்கள் ஆண்டோட பேசுங்க, எதில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், எங்கெல்லாம் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஆண்டோட கேளுங்க. எனக்கு தெரியலப்பா, எதிரிகளின் சூழ்ச்சிகளை என்னால் முறியடிக்க முடியலப்பா, சாத்தானுடைய தீக்கணைகளை என்னால் எதிர்க்க முடியலப்பா, உடல்ல வர்ற சோர்வு பலவீன அசதியை மேற்கொள்ள என்னால் முடியலப்பா, எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க முடியல, எனக்கு உதவி வேணும் ஆண்டவரே, எனக்கு வேதத்தை தியானிக்க முடியல, எனக்கு உதவி வேணும் ஆண்டவரே, என்னால் விசுவாசமாக நிலைத்து நிற்க முடியல, எனக்கு உதவி வேணும் ஆண்டவரே, என் கவலையவே நான் நினைச்சிட்டு இருக்கேன், அந்த மறக்க எனக்கு உங்கள் உதவி வேணும் ஆண்டவரே, என் பிரச்சனையை நினைச்சு நான் கண்ணீர் வடிச்சிட்டே இருக்கேன், அதுல இருந்து வெளியில வர எனக்கு உங்க உதவி வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்க முடியலப்பா, எனக்கு உங்க உதவி வேணும் ஆண்டவரே. என் சரீரம் பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கிறது, அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கணும், எனக்கு பலன் வேணும், அதற்கு உம்முடைய உதவி தேவை ஆண்டவரே. ஆவியில என்னால் அனலா இருக்க முடியல, சில நேரம் குளிர்ந்து விடுகிறது, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் ஆண்டவரே. என்னால தைரியமா சுவிசேஷத்தை சொல்ல முடியலப்பா, என்னால ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியலப்பா, எனக்கு உங்க உதவி வேணும் ஆண்டவரே. சில நேரத்தில் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியலப்பா. Holy Spirit, I need your help. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உதவி எனக்கு தேவை ஆண்டவரே. எனக்கு கற்று தாங்கப்பா, எனக்கு சொல்லி தாங்கப்பா. ஒரு சின்ன பிள்ளை போல நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை எடிஃபை பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு உயிர் மீட்சியை தாங்க ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை மறுபடி தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, மறுபடி நான் பழைய வேகத்தில் செயல்பட எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்போ. நல்லா விட்டு கொடுத்து பாடுங்க, உதவியை கேட்டு பாடுங்க. ஓ
ஆவியானவரே, எனக்கு உங்க கைடன்ஸ் வேணும் ஆண்டவரே. ஓ ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஓ இந்நாளில் உம் சித்தம் போல் எங்களுக்குள்ளே. தேங்க்யூப்பா. அவர் என்ன நடத்துவார் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, எனக்கு அவர் கற்று தருவார், எனக்கு எல்லா உதவிகளையும் அவர் செய்வார், அவருடைய உதவியை நான் பெற்று ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் என்ன செய்கிறாரா? உயிர்ப்பிக்கிறார். செத்து போன கர்ப்பம் உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு பின்னாடி யார் செயல்படுறா? கன்னி வயிற்றுல கரு உருவாகுது. அங்க யார் வேலை செய்யறா? ஆவியானவர் வேலை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய சரீரங்களிலும் அவர் கிரியை செய்கிறார். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், உங்க சரீரங்களிலே வியாதி நிரந்தரமா குடியிருக்க முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் கிரியை செய்தால் அற்புத சுகம். ஆமென். ஆவியானவர் கிரியை செய்தால் அதுல பேச்சுல செயல்ல மாற்றம். ஆவியானவரோடு செயல்படுறதுக்கும் ஆவியானவர் இல்லாம வாழ்றதுக்கு என்ன இருக்கு வித்தியாசம்? டிஎல் மூடி நல்ல பிரசங்கியார். அவர் சண்டே ஈவினிங் ஒரு ஹால் எடுத்து ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல காஸ்பல் மீட்டிங் நடத்துவார். அந்த ஹாலில் ஒரு 4 அம்மாமார் முதல் வரிசையில் உட்காந்துருப்பாங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் மூடியை பார்த்து சொல்லுவாங்க, வெரி குட் வெரி குட் பாஸ்டர் மூடி, ஆனால் இன்னும் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிம்பாங்க. வாரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? வெரி குட் பாஸ்டர் மூடின்னு முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னும் ஒன்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்க, அவர் நடந்து போயிட்டு ஜெபம் பண்ணணுங்கிற ஒரு ஏவுதல். அருகிலுடைய நண்பருடைய வீடு, டக்குன்னு அவர் வீட்டுக்கு போனார். கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணணும் வந்திருக்கேன்னார். அவர் தன்னுடைய அறையை விட்டு கொடுத்தார். இப்போ பாருங்க, உள்ள போய் அவர் ஜெபிக்க ஆரம்பி. அவர் சொல்றாரு, ஆவியானவர் என் அருகில் வருவதை உணர்ந்து இன்னும் ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. அது என்ன எனக்கு வேணும், இன்னைக்கு எனக்கு வேணும், அது இல்லாமல் நான் இந்த ரூம் விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு விடாப்படி அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அடுத்து ஆவியின் வல்லமை அவரை நிரப்பியது. அப்படியே விழுந்து கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷையில் அவர் பேசியிருக்கிறார். அவர் சொல்றாரு, எத்தனை மணி நேரம் சென்றது என்பது எனக்கு நினைவே இல்லை, ஆவியினால் நான் நிரப்பப்பட்டேன். இப்போ அடுத்த வாரம் பிரசங்கம் முடிஞ்ச உடனே, வெரி குட் பாஸ்டர் மூடி, வெரி குட் பாஸ்டர், யூ காட் இட் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்டாய். இதுவரைக்கும் நீ உன்னை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க, இப்போ ஒன்று. அப்போ நம்மளை பார்க்கும்போது நம்மிடத்தில் இன்னும் ஏதோ ஒன்று தேவை அப்படிங்கிற ஒரு ஃபீலே மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. அப்படி ஆவியானவர் கிரியை செய்கிறவர். ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தை தேவன் பயன்படுத்தின விதம் ஆச்சரியமானது. 19 பேர் மரித்து போனவங்கள உயிரோடு எழுப்பினவர். அவருடைய கூட்டங்களில் அற்புதங்கள் தாராளமாக நடக்குமா, தெய்வீக சுகம் கண்களுக்கு முன்பாக அப்படியே நடக்குமா. அவர் கூட்டம் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கியூ நிற்குமா. அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வாலிபன் தொண்டையில் ஒரு பெரிய கெட்டோட வந்திருக்கான். பார்த்துக்கிறது, எதுக்குப்பா தொண்டையில் கெட்டு போட்டிருக்கான்னு கேட்டான். ஐயா, அப்படி ஒரு பிரச்சனை, சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் கேட்டாரா, இயேசு உன்னை சுகமாக்கிட்டாருன்னு நீ நம்புறியா அப்படின்னா. ஆமாம் நான் நம்புறேன். அப்போ வீட்டுக்கு போ, நல்ல ஒரு இறைச்சி உணவை சமைச்சு சாப்பிடுட்டார். ஜெபலாம் பண்ணல, கையெல்லாம் வைக்கல, போன்ட்டார். அவ்வளோதான், நிற்க முடியாது. இப்போ வீட்டுக்கு போகிறார். வீட்டில் போய் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் சொன்னார், நல்ல உனக்கு பிடிச்ச இறைச்சியை சமைச்சு சாப்பிடணும். அவங்க சொன்னாங்க, உனக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா, டியூப்பில் லிக்விட் உள்ளே போயிட்டுருக்க, சாப்பிடணுன்றி. என்னப்பா, இல்லை நீங்கள் எனக்கு செஞ்சு தான், கட்டாயப்படுத்தினதுனால வீட்டார் அவருக்கு அவர் விரும்பின ஒரு மீட்டை சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ பாருங்க, ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு என்ன செய்கிறாரு, சமைச்சிக்கிட்டே இருக்கிறார். முழுங்க கொஞ்சம் பயம், ஆனால் அவர் சாப்பிடுன்றார்.
இப்ப கொஞ்ச நேரம் சமைச்ச பிறகு விசுவாசத்தோட முழுங்கிட்டார். முழுங்குன்னா எந்த தடை இல்லாம மிக லகுவாத உள்ள போயிட்டு அடுத்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 நேரம் சாப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஜெபம் பண்றதுக்கு வரிசையில் வந்து நிக்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டார். என்னப்பா சாப்பிட்டியா? ஐயா, அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு இடையில 3 தடவை சாப்பிட்டு வந்திருக்கேன் நான். அல்லேலூயா. அப்புறம் எதுக்கு தொண்டையில கெட்டு போட்டிருக்க, கலட்டு அப்படின்னாராம். இல்ல, 2 பக்கம் ஓட்ட போட்டு என்ன இருக்கு, டியூப் இருக்கு, அதனாலதான் மாட்டிருக்கேன். இவரே அவருடைய கைனால கட்டு அவுத்து 2 டியூபை உருவிட்டார். 2 கழுத்து பகுதியிலே ஓட்ட தெரியுது. சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பாக்குறாங்க. ஒரு பெருவிரல இந்த ஓட்டையில, இந்த சின்ன விரல அந்த ஓட்டையில வச்சு இயேசுவின் நாமத்தில் உனக்கு சுகம் அப்படின்னு கையெடுத்தாராம். அந்த ஓட்டை அழைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் இப்பவும் நம்ம நடுவில் இருக்கிறார். ஸ்மித் விகில்ஸ்வொர்த் காலத்தில் ஒரு ஆவியானவர், இன்னைக்கு நம்ம காலத்துல வேற ஒரு ஆவியானவர் கிடையாது. ஆவியானவரே நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. உங்க பலவீனம் பலனாய் மாறும், உங்க குறைவு நிறைவாய் மாறும், உங்க வறட்சி செழிப்பாய் மாறும், உங்க வாழ்க்கையில மாற்றம் அடையாதது எல்லாம் மாறும். எத்தனை பேர் இந்த ஆவியானவருக்கு நீங்க திறந்த இருதயத்தோடு வரவேற்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. இதை மட்டும் நீங்க நல்ல ஒரு விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையின் முடிவில் ஒரு பலத்த கிரியையை அவர் உங்களுக்கு செய்வார். ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு தருவார். Thank you Lord. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே. 2 கைகளை உயர்த்தி நிறைவே, நிறைவே. ஆவியானவரே நிறைவே, நிறைவே, நிறைவே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே.
வந்தார். சாத்தியமாகுமே நிறைவே. வாஞ்சையோடு, தாகத்தோடு, ஏக்கத்தோடு நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே 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 ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் சரீரங்கள் ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகிறது. கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். எலும்புகள் உலர்ந்த நிலைமையிலிருந்து புதிய பலனை பெறுகிறது இயேசுவின் நாமத்தில். வலிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். தேவையில்லாத பாதிப்புகள் உங்கள் உடலை விட்டு இப்பொழுது வெளியேறுகிறது. கர்ப்பப்பை கர்த்தரால் தொடப்படுகிறது. நுரையீரல் தொடப்படுகிறது. இருதயம் பலனடைகிறது. குடல்கள் சுகமாகிறது. மூட்டு வலிகள் நீங்குகிறது. மூளையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆவியானுடைய கிரியை பலவீன பகுதிகளை ஆளுகை செய்கிறது. கண்களை கர்த்தர் தொடுகிறார். செவியை கர்த்தர் தொடுகிறார். மூக்கு பகுதியை கர்த்தர் தொடுகிறார். தைராய்டை கர்த்தர் சுகமாக்குகிறார். சுகர், பிரஷர் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியானுடைய கிரியினாலே இப்பொழுது நார்மலாய் மாறுகிறது. வல்லமை 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 ஆவியானுடைய வல்லமை உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்கிறது. அடிக்கடி வருகிற பலவீனங்கள் இப்பொழுது உங்களை விட்டு அகலுகிறது. தலைவலிகள் நீங்குகிறது. ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் நிரப்புகிறார். உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. உங்க ரத்த அளவு இப்பொழுது அதிகரிக்கிறது. சோர்வுகள் நீங்குகிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கிறது. புதிய பலன் உருவாகிறது. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய சர்வ வல்லமையுள்ள ஆளுகை சரீரங்களிலே வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. மருத்துவர்களால் சுகமாக்க முடியாத வியாதிகளை இப்பொழுது நீ சுகமாக்கி இருப்பதற்காக நன்றி. மருந்துகள் ஊசிகள் செய்யாத வேலைகளை பரிசுத்த ஆவியானவர் சரீரத்தில் நீ செய்திருப்பதற்காக நன்றி. ஆண்டுகளாயிருந்த பாதிப்புகள் இப்பொழுது அகன்று போனதற்காக நன்றி. மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போனதற்காக நன்றி. தீர்க்காயுச கொடுக்க நீங்க வந்து இறங்கினதற்காக நன்றி. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுவார்களா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.